வார்த்தையில் உண்மை உள்ளவர். ஒருபோதும் அவருடைய வார்த்தையை விட்டு அவர் தவறுவது இல்லை. அதை ஒன்று சொல்லிவிட்டு ஒரு நாள் நான் சொல்லவில்லை என்று சொல்லுவது இல்லை. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் பிள்ளையை கொண்டு போய் மோரியா மலையிலே பலி செலுத்து என்று சொன்னார். ஆபிரகாமுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏனென்றால் இவனை வைத்துத்தான் என் வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்பது கர்த்தருடைய கட்டளை என்பதை அவன் அறிந்திருந்தான். புதிதாக இருக்கிறது, ஒன்றும் புரியவில்லை, என்ன செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை. ஏனென்றால் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் எப்படி இருக்கிறதோ அதற்கு எதிர்மறையாக ஆண்டவர் வாக்கை கொடுக்கிறார், நீ போய் பிள்ளையை பலி செலுத்து என்று. ஒன்றும் புரியவில்லை. இவன் உடனே போகிறான். அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்தது, வார்த்தை மாறாத கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று. பிள்ளையை கொண்டு போய் நான் பலியிட்டாலும் அந்த சாம்பலிலிருந்து ஈசாக்கை மறுபடியும் உயிரோடு கொண்டு வருவதற்கு தேவனால் முடியும் என்று ஆபிரகாம் விசுவாசித்தான். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரட்டும். என் தேவன் எனக்காக அற்புதங்களை செய்கிறவர், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், வார்த்தையில உண்மையுள்ளவர், சொன்னதை நிறைவேற்றுவார் என்று தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள். ஏற்ற வேளை காரியம் அற்புதமாய் நடக்கும். சொன்னதை செய்ய வல்லவர், செய்து முடிப்பாராக. கவலைப்படாதிருங்கள். வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர் உங்கள் தேவனாய் இருக்கிறார். தேவனுக்கே மகிமை. ஆமென், ஆமென்.